ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு செலினியம் ஜாவாவில் வந்துட்டு ஹெட்லெஸ் ப்ரௌசர் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், நம்ம ஜஸ்ட் வந்துட்டு க்ரோம் டிரைவர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணுறோம் விண்டோவை. அப்புறம் கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட டைட்டில் வந்து ஜஸ்ட் ஃபெச் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை நம்ம ரன் பண்ணோம்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்னன்னா க்ரோம் டிரைவர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக வந்து பார்க்கலாம் இல்லையா? ஹெட்லெஸ் ப்ரௌசர்னா வித்தவுட் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஸோ வித்தவுட் யூஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெட்லெஸ் ப்ரௌசர் வந்து இன்விசிபிள் மோட்னு கூட சொல்லலாம். ஸோ டேரெக்டாக வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அதில் வந்து கூகுள் வெப்சைட் ஓப்பன் ஆகிறது வந்து நம்ம பார்க்க முடியாது. ஹெட்லெஸ் ப்ரௌசர், அதுதான் ஹெட்லெஸ் ப்ரௌசர். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் 2 lines கோடு தான். ஸோ நம்ம க்ரோம் டிரைவர் யூஸ் பண்ணுறதுனால க்ரோம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நான் ரன் பண்ணி காட்டிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெட்லெஸ் ப்ரௌசர் வந்து பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணுறேங்க. ஜஸ்ட் நான் வந்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் கூகுள் வெப்சைட் வந்துடுச்சு. ஸோ இதில் டைட்டில் வந்துட்டு வந்திருக்கும். நான் குவிட் கொடுக்கல, ஸோ அதனால தான் வந்து வரல, குவிட் ஆகலை டிரைவரு. ஸோ பாருங்கள், கூகுளில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து டிரைவர் டாட் குவிட்டும் கொடுத்துட்றேன். டிரைவர் டாட் குவிட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஸோ குவிட்டும் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டைட்டில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தோம், யூஐ. இப்போ ஹெட்லெஸ் ப்ரௌசர்னால் இன்விசிபிள் மோட்னு சொல்லலாம். ஸோ இப்போ க்ரோம் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஜஸ்ட் வந்துட்டு 2 lines தாங்க இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரோம் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரோம் ஆப்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் சாரா கூட கொடுக்கலாம். ஈக்குவல் டு நியூ க்ரோம் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோங்க. இப்போ அதில் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே ஹோவர் கொடுங்க. ஸோ பாருங்கள், இம்போர்ட் க்ரோம் ஆப்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எரர் போயிடுச்சு. இப்போ சாரா டாட் ஜஸ்ட்டு இங்கே ஆட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணுங்க. ஆட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஹெட்லெஸ் ப்ரௌசருக்கு என்ன கமெண்ட்னா ஹைஃபன் ஹெட்லெஸ், அவ்வளோதாங்க. இது வந்து ஆர்குமெண்ட், இதெல்லாம் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த 2 lines தான். இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு வெப் டிரைவருக்குள்ள நியூ க்ரோம் டிரைவர் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் இதை நம்ம அங்கே பாஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரோம் டிரைவர் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், டைட்டில் வந்து ஃபெச் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. புரியுதுங்களா? ஹெட்லெஸ் ப்ரௌசர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இன்விசிபிள் மோட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.